ப்ரான் தொக்கு இல்லை ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரான்ஸ் வந்து ஒரு 10 to 15 minutes மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 10-15 minutes அதை மேரினேட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போ இதிலே வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி இருக்கனால ஃபஸ்ட் இதை மட்டும் ஒரு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். பவுடர் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா சீரகம் சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இது கூட ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் கொடுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த ப்ரான்ஸை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிடலாம். பட்டர் கொடுக்கலாம் வாங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டு வதக்கிட்டு அப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் அதை வந்து தக்காளி போட்டு பேனில் வச்சுருப்பாங்க. வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஏன் எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க? என்ன பிரச்சனை? இதில் வந்து சாட்டே பண்ணிட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக இப்படி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து 20% தான் ஜஸ்ட்டு ப்ரான் குக் ஆகிருந்து. ஸோ இப்போ ஃபுல்லாக குக் பண்ணோம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 minutes மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் ப்ரான் பெருசாக இருக்கிறனால செக் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஓவர் குக் பண்ணாலும் ரொம்ப ரப்பரி ஆகிடும். ஸோ திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நான் அது குழம்பு கிரேவி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணும். கிரேவி வந்து கொஞ்சம்
திக்கார வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. கொஞ்சம் இதோட கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்கார வரைக்கும் வச்சுட்டு